permutation and combination இது related word problems வந்து solve பண்ணனும்னா உங்களுக்கு basic concepts தெரிஞ்சிருக்கணும். So basic concepts கான வீடியோஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் part 3 வரைக்கும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. description or comment box click பண்ணீங்கன்னா permutation and combination சொல்லிட்டு ஒரு playlist அவேலபிளா இருக்கும். So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. So அதை வாட்ச் பண்ணாதான் இந்த வீடியோஸ் அதோட கண்டினியூஷன் பார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். So அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணாதான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு புரியும். So formula for finding number of permutations of n different objects taken or at a time. So n என்றது total number of objects denote பண்ணுது. So n different objects taken or at a time. அதோட formula representation பார்த்தோம் npr which is equal to n factorial divided by n minus r factorial for r less than or equal to 1. So இந்த formulaல நீங்க பாத்தீங்கன்னா r ஓட வேல்யூ என்னோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும்போது நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும் n factorial divide by n minus r factorial. இங்க n ன்றது நீங்க பாத்தீங்கன்னா it is a positive integer, r ன்றது பாத்தீங்கன்னா non negative integer. So இந்த ஃபார்முலா எப்ப அப்ளை பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா r ஓட வேல்யூ கம்மியா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போதுனா n கம்பேர் பண்ணும்போது r ஓட வேல்யூ கம்மியா இருக்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. So எப்ப 0 ஆகும் கண்டிஷன் பாத்தீங்கன்னா r ஓட வேல்யூ greater than n இருக்கும். So n and r இருக்கு. So இது இந்த r வந்து greater value இருக்கணும் when compared to n இருக்கும்போது அதோட வேல்யூ என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா npn is equal to n factorial for r is equal to n. So இந்த ஃபார்முலால r is equal to நீங்க இங்க n substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா n factorial கிடைக்கும். So இந்த r இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க n. அப்ப என்ன ஆகும் npn which is equal to என்ன டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா n factorial. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பட் இது தெரிஞ்சிருக்கணும். So r is equal to n இருக்கும்போது நீங்க இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணனும். So இங்க பாருங்க இங்கேயும் n இருக்கு, இங்கேயும் n இருக்கு. இங்க 4 னா இங்கேயும் 4, இங்க 5 னா இங்கேயும் 5. அப்படி இருக்கும்போது உங்களோட ஆன்சர் என்னன்னா n factorial. So 4 இருக்கும்போது 4 factorial, 5 இருக்கும்போது 5 factorial சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். போயிட்டு எவ்ரி டைம் நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அவசியம் இல்லை. டைரக்டா இது வந்து ஏன் இப்படி வந்தது அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். பட் மேக் ஷூர் இந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா r is equal to 0. இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்கன்னா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. அப்ப என்ன ஆயிடும் np0. அதோட ஆன்சர் என்ன வரும்னா ஆல்வேஸ் 1 தான் கிடைக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 10p0 இல்லனா இங்க 150p0 அந்த மாதிரி எந்த இது மாதிரி இருந்தாலும் உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1. So இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டும் பார்க்க போறோம். So 4 கண்டிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து r வந்து lesser than or equal to n இருக்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. r வந்து greater than n இருக்கும்போது 0 டைரக்டா 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா r is equal to n இருக்கும்போது n factorial. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா r equal to 0 இருக்கும்போது அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட் பார்க்கலாம். So இந்த 4 கண்டிஷன்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம் r வந்து lesser than equal to n இருக்கும்போது. ஸோ ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா r lesser than or equal to n. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா npr. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா r ஓட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது என்ன கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் n factorial divide by n minus r factorial which is equal to இங்கே nன்றது வந்து 8, r ன்றது வந்து 4. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 8 factorial divide by n வந்து 8 minus r வந்து 4 factorial which is equal to 8 factorial divide by 4 factorial. So இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த factorial வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணனும் இதான் வந்து part 1 part 2 வீடியோல பார்த்தோம். So 8 into 7 into 6 into 5 into 4 factorial ஸ்ப்ளிட் பண்ணலாம். கீழே வந்து 4 factorial. இதே வந்து 4 into 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணா பாத்தீங்கன்னா கீழேயும் 4 factorial இருக்கு. So cancel out பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So remaining என்ன 8 into 7 into 6 into 5 which is 1680 the answer. So condition நம்ம first condition நம்ம என்ன பார்த்தோம்னா r lesser than or equal to n. இப்போ அவங்க வந்து r வந்து lesser than இருக்கு. When compared to n வந்து r ஓட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணனும்னு பார்த்தோம். So அதுக்குடைய ஆன்சர் தான் பாத்தீங்கன்னா 1680. So first condition நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்துட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு. So இதவே நீங்க எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்க பாத்தீங்க எதை மல்டிப்ளை பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. 8 into 7 into 6 into 5 அதான் ஆன்சர் கிடைச்சது.
ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் டேரெக்டாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் 8p4 இருக்குது. மேக் ஷூர் கண்டிஷன் வந்து சேம் தான், லெஸர் தெனாக இருக்கும்போது நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இங்கேயும் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 8 என்னோட வேல்யூ எழுதிக்கோங்க. இது வந்து எத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணணும், எத்தனை டேர்ம்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 4. ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் இந்த முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 8 into 7 into 6 into 5. மேக் ஷுர் 4 டேர்ம்ஸ் இருக்கணும். 1 2 3 4. ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்கும். இந்த 4 எதை டினோட் பண்ணுதுன்னா இங்கே கீழே இருக்க ஆரோட வேல்யூஸை டினோட் பண்ணுது. ஸோ நீங்கள் எழுதும் போது இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து 8 into 7 into 6 into 5. ஸோ எண்ணில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவீங்க. பட் மேக் ஷுர் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, மொத்தம் 4 இருக்குது. ஸோ 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஸ்டெப் மறந்துடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து n, இது வந்து r. ஸோ r வந்து லெஸர் தென் n தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் டேரெக்டாகவும் எப்படி பண்ணலாம் நம்ம சொன்னோம். ஸோ என்னோட வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 12 into இங்கே வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும், 2 டேர்ம்ஸ் இருக்கணும். ஸோ 11 எழுதிக்கணும். ஸோ 1 2 டேர்ம்ஸ் வந்துடுச்சு. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 12 into 11 which is 132. சிம்பிள். ஸோ நான் ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரி ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணால் n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus r ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் வந்து 12 ஃபேக்டோரியல் டிவைட் பை 12 minus 2 ஃபேக்டோரியல் which is equal to 12 ஃபேக்டோரியல் டிவைட் பை 10 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இந்த 12 ஃபேக்டோரியல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 12 into 11 into 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 10 ஃபேக்டோரியல் வரும். ஸோ 10 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12 into 11. ஸோ அந்த 12 into 11 தான் டேரெக்டாக நம்ம போட்டுட்டோம் ஃபார்முலா இல்லாமல். ஸோ ஈஸியாக பண்ணுறதுக்கான வேஸ் தான் இது. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா NPR. ஸோ when R is equal to n இருக்கும்போது NPN which is equal to ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பார்த்தோம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும் n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus r ஃபேக்டோரியல் சொல்லிட்டு. ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus r என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, n சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ which is equal to n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus n வந்து 0 ஃபேக்டோரியல் which is equal to n ஃபேக்டோரியல் டிவைட் பை 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து n which is equal to n ஃபேக்டோரியல். அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் சேமாக இருக்கும்போது உங்களோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போது n ஃபேக்டோரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4p4 அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்முலா வந்து என்னது n ஃபேக்டோரியல் which is equal to n-ன்றது என்னது 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் which is equal to இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 into 3 into 2 into 1. 4 3s are 12, 12 2s are 24. சிம்பிள். நீங்கள் உட்காந்து இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு என்னோட வேல்யூ மறுபடியும் r வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இங்கேயும் சேமாக இருக்கும்போது மேக் ஷூர் நடுவில் பெர்முடேஷன் இருக்கும்போது உங்களோட ரிசல்ட் வந்து ஆல்வேஸ் n ஃபேக்டோரியல். அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஃபேக்டோரியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை தான் வந்து நம்ம வந்து கண்டிஷனில் பார்த்தோம். தேர்ட் கண்டிஷன் பார்த்தோம். r is equal to n இருக்கும்போது இது வந்து n ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா r is equal to 0. ஸோ இங்கே வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்க, உங்களோட ஆன்சர் வந்து ஆல்வேஸ் 1 பார்த்தோம். அதுக்கு வந்து ப்ரூஃபும் பார்த்துடலாம். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus r ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை ஸோ n minus r அப்படின்னும் போது ஆரோட வேல்யூ என்னது 0. ஸோ n minus 0 ஃபேக்டோரியல் which is equal to n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus 0 என்னது n ஃபேக்டோரியல். ரெண்டுமே n ஃபேக்டோரியல் கட் பண்ணிங்கன்னா 1 வரும். அதனால தான் ஆல்வேஸ் 1ன்னு பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். இப்போ 5p0 which is equal to நீங்கள் ஆன்சர் என்ன எழுதுவீங்க, 1 எழுதுவீங்க. ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 minus 0 ஃபேக்டோரியல் வரும். பிகாஸ் ஆரோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் which is equal to 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் which is 1. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா np0 வந்து ஆல்வேஸ் 1. இதை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இங்கேயும் சேமாக இருக்கும்போது n ஃபேக்டோரியல் பார்த்தோம். இங்கேயும் 0 இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், 1 தான், ஆல்வேஸ் 1 தான். இதான் வந்து நம்ம கண்டிஷன்ஸ்லேயும் பார்த்தோம். ஸோ இப்போ ஆல் 4 கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு புரியும். பட் இங்கே r வந்து கிரேட்டர் தான் நான் இருக்கும்போது உங்களுக்கு ஆல்வேஸ் 0 தான் வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் ஃபார்முலா, மீதி கண்டிஷன்ஸில் நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் n ஃபேக்டோரியல் இங்கே 1 சொல்லிட்டு.
So formula for finding the number of permutations of n different objects taken r at a time. So NPR அதோட formulas with conditions பார்த்துட்டோம். வீடியோவில் எப்படி வந்து பெர்முடேஷன்ஸ்க்கு வந்து இந்த 4 கண்டிஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி காம்பினேஷனுக்கு வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோட கண்டிஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பெர்முடேஷன்ஸ் வந்துட்டு மறக்கக்கூடாது. அதோட ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் வந்து NPR. ஃபார்முலா வந்து n factorial divide by n minus r factorial. So permutation is an arrangement in a definite order of a number of objects taken some or all at a time. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இதோட கண்டிஷன்ஸில் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்போ வந்துட்டு எவ்ரி டைம் இந்த ஃபார்முலாவில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பேசிக் வீடியோஸ் கான்செப்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.